லால்குடி அருகே இருசக்கர வாகனத்தின் டிக்கியை திறந்து அதிலிருந்து 1.30 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்களை வைத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வெங்கடாஜலபுரம் பகுதியை சேர்ந்தவர் சோலைராஜன். மத்திய அரசு ஊழியரான இவர் தனது வீட்டின் மராமத்து பணிக்காக புள்ளம்பாடி பகுதியில் உள்ள கனரா வங்கியில் 12 பவுன் நகைகளை அடகு வைத்து 1,30,000 ரூபாய் வாங்கியுள்ளார். பின்னர் அந்த பணத்தை தனது இருசக்கர வாகனத்தின் டிக்கியில் வைத்துவிட்டு வங்கிக்கு எதிர் திசையில் உள்ள இ-சேவை மையத்திற்கு சென்றுள்ளார். இ-சேவை மையம் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தனது மகளுக்கு சாதி சான்றிதழ் பெற்று சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் இருசக்கர வாகனத்தின் டிக்கியை திறந்து அதிலிருந்து 1,30,000 ரூபாய் திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் கள்ளக்குடி போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள்.